அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வயது கணக்குகள் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி போடலான்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். 18 வருடங்களுக்கு முன்பு அப்பாவின் வயதானது மகனின் வயதை போல் 3 மடங்கு அதிகம். தற்போது அப்பாவின் வயதானது மகனின் வயதை போல் 2 மடங்கு ஆகும். அப்பா மற்றும் மகளின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் தான் நம்மளை கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க கணக்கில் வந்து முன்பு தற்போது நம்ம பிரிச்சுக்கணும். அப்பா மகன் தற்போது அப்பாவின் வயதானது மகனின் வயதை போல் 2 மடங்கு ஆகும். அப்போ மகனோட வயது வந்து எக்ஸு, மகனோட 2 மடங்கு தான் வந்து அப்பாவோட வயது தற்போது. அப்போ 2x. முன்பு பார்த்தீங்கன்னா 18 வருடங்களுக்கு முன்பு அப்பாவின் வயதானது மகனின் வயதை போல் 3 மடங்கு அதிகம். 3 மடங்கு அதிகம். அப்பாவோட 18 வருடங்களுக்கு முன்பு 2x - 18 x - 18. இப்போ 18 வருடங்களுக்கு முன்பு அப்பாவின் வயதானது மகனின் வயதை போல் 3 மடங்கு அதிகம். அப்படிங்கும்போது 2x - 18. இதுவும் அப்பாவோட வயது தான். மகனோட வயதில் 3 மடங்கு அதிகம். அப்போ 3x - 18. இப்போ இது ரெண்டுமே அப்பாவோட வயதுலேருந்து நம்ம ஒரு எக்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டு நாம் இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2x - 18 = 3x - 54. இதிலேருந்து எக்ஸ் பார்த்திங்கன்னா 36 கிடைக்கும். 36 வந்து இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது தற்போது அப்பா மகனோட வயது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா 72 36 அப்பா மகனுங்க வயதுகளின் கூடுதல் பார்த்தீங்கன்னா 108. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 10 வருடங்களுக்கு முன்பு ஏயின் வயதானது பியின் வயதில் பாதி. மேலும் அவர்களின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 3:4 எனில் அவர்களின் வயதுகளின் கூடுதல். இங்கே வயதுகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தற்போது முன்புன்னு சொல்லி நம்ம இப்போ பிரிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தற்போதைய வயதுகளின் விகிதம் வந்து 3:4 எனில் அவர்களின் வயதுகளின் கூடுதல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. தற்போதைய வயதுகளின் விகிதம் 3:4, அதாவது 3x 4x. முன்பு பார்த்தீங்கன்னா 10 வருடங்களுக்கு முன்பு ஏயின் வயதானது 10 வருடங்களுக்கு முன்புனா 3x - 10 4x - 10. 10 வருடங்களுக்கு முன்பு அப்பாவின் ஏயின் வயதானது பியின் வயதில் பாதி. அப்போ 3x - 10 = 4x - 10 / 2. ஏன்னா பியின் வயதில் பாதி தான் அப்பாவினோட வயது. இப்போ இதிலேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு வயதுகளின் கூடுதல் வந்து கிடைக்கும். இப்போ x = 5 நான் தற்போது வயதில் வந்து நான் இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். 3 5s are 15, 4 5s are 20. அப்போ வயதுகளின் கூடுதல் பார்த்திங்கன்னா எவ்வளோ 35. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னா இந்த சேனல் வந்து மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.